பாருவே நம்ம ஃப்ரெண்டு புது கார் வாங்கியிருக்கேன். ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட சொல்லலையே. எப்படிதான் இருக்காங்க, இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. சரி போய் கேப்போம். இந்த வரடா மச்சான், எப்படா மச்சான் இருக்க? எப்படா இருக்க? பாத்து ரொல்லாச்சு மச்சான். ஆடி கார் புது காரா? ஆமாடா புது காரு மச்சான். கூலிங் கிளாஸ் எல்லாம் கலக்கறியா மச்சான்? நல்லா இருக்கா? அழகா இருக்கா? அட கன்றாவிய மச்சான், புது காரு எவ்வளவுடா மச்சான்? இது 50 லட்சம்டா. 50 லட்சம் தான். 50 லட்சம் தான் இந்த கார்லாம். எல்லாருனாலையும் இந்த கார்லாம் வாங்க முடியுமா? இந்த கார்லாம் வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. நீ வேற உனக்கு தகுதி வேணும்டா. நானும் பழைய மோட்டர் பைக் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? தலையில எழுதி இருக்கணும் மச்சான். கார் உள்ள உட்காந்து போக பக்காவா இருக்குல்ல? டூர்லாம் போனோம்னா செம்மையா இருக்குல்ல? ஆமாண்டா. ஆமா நம்ம இந்த கார்ல டூர் போனா கூட செம்மையா இருக்குண்டா மச்சான். செம்மையா இருக்குண்டா. அப்ப மச்சான் நம்ம டூர் கூட்டிட்டு போறேன். போடு செம்மதா. சரி சரிடா. அதுதான் மச்சான். பொண்டாட்டியை கூட மெயின்டைன் பண்ணிடலாம்டா ஈஸியா. ஆனா அந்த காரை மெயின்டைன் பண்றது செம்ம கஷ்டம்டா. இந்த தத்துவம் யாரா மச்சான் சொன்னது? இந்த விமல் சொந்தமே எழுதுறா. நான் தான் சொல்லுவேன். அப்படியா? பொண்டாட்டிக்கு இந்த காருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? பொண்டாட்டிய நீ லைட்டா அடிச்சா கூட கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா. ஆமாங்க. ஆனா அந்த காரு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம கூடவே இருக்கு. ஒரே உதவி பண்ணிடா மச்சான். சொல்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இந்த காரோட ஒரு ரீல் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. இதுக்கு ஆசையா பாரு. எடுத்துறியா? சூப்பர். யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? கார் டச் பண்ணி பார்க்கலாம்டா. சும்மாடா. நீ ராக்கி ஏதாச்சும் சொல்றது கார்ல. காரை டச் பண்ண கூட விட மாட்டேங்கிறேன். எனக்கு எப்படா கார் ஓட்ட சொல்லி தருவேன்? ஃபர்ஸ்ட் கார் ஓட்டுறதுக்கு நான் கத்துக்கிறேன் மச்சான். அதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன். என்ன ஓட்ட சொல்றேன்? உனக்கு காரே ஓட்ட தெரியாதா? எனக்கு பைக் தான் ஓட்ட தெரியும். காரை கூட அந்த கார் ஓட்டி வந்த தம்பி கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டீங்கன்னா என்னோட கார் எடுத்துக்கீங்க. ஏன்னா உன் கார் அவன் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். அவன் காரு அவன் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. நீ வேற பாவி. அப்ப உன் கார் இல்லையா? என் காரு நான் எப்படா சொன்னேன்? நான் சொன்னா உன் கார் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் என் கார் நான் எப்ப சொல்லணும்? நீ வந்த உடனே கேட்டுக்கணும். இது உன்னோட காரா புதுசா வாங்கியே கேட்டுக்கணும். அதை விட்டு மச்சா காரா ஆடி காரா எவ்வளவு விட்டா எப்படி இருந்தா எனக்கு காரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானே இப்படி சைக்கிள் பஞ்சர்களை விட்டு பாரதி நல்லா இருந்துகிட்டு இருக்கேன். கார் வாங்கிட்டாங்க பாவி. சைக்கிளா? இவ்வளவு நேரம் என்ன ஏமாத்திட்டீங்களா? உனக்கு இருக்கா கூலிங் கிளாஸ்? உனக்கு கண்ட்ரோல் இதுல காரை டச் பண்ணா ஸ்கிராட்ச் ஆயிரு. வேற இதுல என்ன வீல் வேற எடுக்க சொல்லிருக்கேன். உனக்கு எவ்வளவு திமிரு? என்ன பேசிட்டு அடிச்சுட்டு கூலிங் கிளாஸ் அதை எடுத்துட்டு போறேன். ஏண்டா ஒரு காரு பக்கத்துல நின்றது குத்தமாடா? அவங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு வர்றாங்க. கடைசியில தூக்கி போட்டு விரிச்சிட்டு போறாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.